ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு சாமிக்கோ இல்லை தலைக்கோ வந்துட்டு உதிரி பூவெல்லாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து பார்த்தா ஒன்று தரையில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு டேபிள் மேலே வந்து உருண்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நூல் இந்த மாதிரி சிக்கு பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுவே லைட் கலர் நூல் கண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் அழுக்கு கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடுகளில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது த்ரோ பண்ணுற அந்த பாட்டிலை வந்துட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நூல் கண்டை உள்ளே ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்படியே உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா நூல் வந்துட்டு அழகாக வந்துட்டு எடுக்க வரும். மேலே உள்ள அந்த லிட்டு வழியாக அந்த நூலை கோர்த்து வெளியில் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு நூல்கண்டு பாக்ஸ்க்கு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நூல் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும், அழுக்காகவே ஆகாது. இதுவே சாமிக்கெல்லாம் கட்டும்போது நூலெல்லாம் தரையில் படாமல் நம்ம அழகாக வந்துட்டு கட்டி எடுத்துக்கலாம். சுத்தமாக சிக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ரொம்ப மெல்லிசான நூல் கண்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு சிக்கு பிடிச்சிரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே கிடப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா விசிபிளாக நல்லா அழகாக எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு பூவை கட்டி முடிச்ச உடனேயுமே அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த நூலை வந்து உள்ளே கூடி அப்படியே எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் வெளியில் த்ரெட்டு தெரிகிற மாதிரி நம்ம வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வீடுகளில் பெரியவங்க வயசானவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நூல் போட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூரில் ஒரு மெயின் ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ வர்றது தான். டெங்கு ஃபீவர் வந்து இங்கே அதிகமாக ரொம்ப காமனாக வரும். ஸோ அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ப்ரிகாஷனரி மெத்தட்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து டெங்கு செக் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் இந்த மாதிரி கொத்துப்பூ வாங்கவும் மாட்டேன், இந்த மாதிரி வேஸ்ட்டில் வந்து வைக்கிறதும் கிடையாது. எப்போவாச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, இல்லை ஒரு நல்ல நாள் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி கொத்துப்பூ வாங்கிட்டு வந்துட்டு வேஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது. எப்போவுமே அந்த ஸ்டெம்மை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதை காட்டிலும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால பூ வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு வினிகரும் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தண்ணி வந்து நல்லா சுத்தமாகவும் கொசுவெல்லாம் எதுவும் வந்து முட்டையிடாமல் அதே சமயத்தில் பாக்டீரியா எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வைக்கும்போது நல்லா ஆசையாக தாங்க வைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து டக்குன்னு தண்ணியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக நம்ம தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள கண்டிஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு மஸ்கிட்டோலாம் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால தான் இன்கேஸ் நம்ம 1 நாள் 2 நாள் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்து கொசு வந்து முட்டையிட்டு அடுத்த வேலையை பார்த்து விட்டுரும். இது பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும். அதனாலேயே நான் ரொம்ப பயந்துக்கிருவேன். உருளியில் கூட இதே ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் என்னென்னா பூ வந்துட்டு லைஃப் ரொம்ப இருக்காது. இதுவே பூ வந்து இந்த தண்ணியில் டச் பண்ணாமல் அது மேலே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் காம்பு மட்டும்தாங்க அந்த தண்ணியில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு 2-3 days வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இன்னும் 2 நாள் வந்துட்டு அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். கூடவே இந்த வினிகர் மிக்ஸ் பண்ணால் வாட்டர் வந்துட்டு மற்ற பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடுகளில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம பொதுவாக வந்துட்டு சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, பிரியாணி மசாலா இந்த மாதிரி தான் பேசிக்காக பண்ணி வைப்போம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் பொரியலுக்குன்னு சொல்லி ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க காய்கறி செய்யும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கலந்த சாதமும் பண்ணி கொடுக்கலாம். இந்த பொடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நல்லா கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதுதாங்க இதோட அளவு. 1 by 1 வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறணும். கருகிரவும் கூடாது, அதே சமயத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வரணும். இதுதான் வந்துட்டு பேசிக் ப்ரொசீஜரு. கண்டிப்பாக வந்துட்டு 1 by 1 தான் நம்ம வந்துட்டு, ஏன்னா ஒவ்வொன்றும் அளவு, சைஸு எல்லாமே மாறுபடும். ஸோ ஒன்றா போட்டு வறுக்கிறத காட்டிலும் தனித்தனியாக வறுக்கும்போது தான் அந்த ஃப்ளேவரு, அரோமா எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா பொன்மருவில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 25 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது கொரியாண்டர் சீட்ஸு, மல்லி விதைகள் ஒரு 25 கிராமும், இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாயும் கலருக்கு ஒரு 4-5 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் பவுடர் கூட 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பொரியல் பவுடரை இன்னும் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் வாணலியில் நல்லா பொரிய விட்ட ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக 2-3 ட்ராப் ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலையோட கலர் மாறாமல் ஆனால் அதே சமயத்தில் நல்லா வந்துட்டு நொறுங்குற மாதிரி சால்ட்டோட சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொப்பரை தேங்காய் இது வந்துட்டு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட்டுன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்கள்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் 1 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 7 காய் கூட்டு, பொரிச்ச கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் சாம்பாரில் கூட கொஞ்சம் போடலாம். எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பசங்களுக்கு ஏதாவது சாதம் நம்ம லஞ்சுக்கு வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு இந்த நான்வெஜ் டேஸ்ட்டில் வேணும், அந்த டச் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பவுடர் கூட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியோ இல்லைன்னா வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸில் தாளித்து விட்டுட்டோ நம்ம சாதம் கிளறி கொடுத்தோம்னா அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மிளகா, அதுக்கப்புறம் அந்த பருப்பு வகை இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல், அதாவது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாமே பண்ணியிருக்கணும். ஸோ அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி இல்லை வச்சோம்னா ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை விட்டுட்டு நம்ம நார்மலாக பேசிக்காக இந்த பவுடரை ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நட்ஸ் பவுடர் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக மேக் பண்ணி கூட இந்த பேஸ் பொடி கூட சேர்த்து நம்ம கலந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு தனி வீடியோவாகவே போடணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் வந்து அந்த பாட்டமில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதில் வந்துட்டு வெறும் அந்த ஹேண்டில் தான் லூஸ் ஆகும். நம்ம வந்து டைட் பண்ணால் டைட் ஆகிடும். லிட்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமே இருக்கும். கேஸ்கெட்டெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வந்துட்டு சுற்றணும். அதை விட்டுட்டு ரொம்ப டைட்டாகவோ இல்லை வந்துட்டு கிராக்கடாகலாம் இருக்கக்கூடாது. யூஸ் பண்ணுற குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு பிராண்டடாக ஒரு ISI முத்திரை உள்ளதான் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த கேஸ்கெட்டுமே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள இந்த விசில் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹோல் வந்து நல்லா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியணும். இன்கேஸ் ஏதாவது அடப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அடப்பு வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுவே ரொம்ப ட்ரையாக ரைஸோ பருப்போ போய் அந்த இடத்துல அடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெறும் தண்ணி குக்கரில் பிடிச்சி ஒரு 4-5 ஆவி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டீம் வரும்போது அது எல்லாமே வந்து வெளியில் அடிச்சுட்டு வந்துடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அதில் காஞ்ச சாதம் ஏதாச்சும் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து விசில் வராது. ஒன்ஸ் நம்ம வந்துட்டு லிட்டு போட்டு சாதத்தை அடுப்பில் வச்ச உடனேயுமே எடுத்தோடனே நம்ம விசில் போடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லாக ஹீட் ஆகி அந்த மூடி வழியாக இந்த மாதிரி சத்தத்தோட கொஞ்சம் நீராவி வெளியில் வரும். அந்த டைமில் நம்ம விசில் போட்டால் தான் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா விசில் வந்து அடுத்தடுத்து வரும். இதனால நமக்கு கேஸும் ரொம்ப கம்மியாக செலவாகும். அதே சமயத்தில் குக்கர்லாம் வெடிக்கிற ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. 10 நிமிஷமாச்சும் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த விசிலை தூக்கி விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு. மிக்சியோட மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி புதுசாக வாங்கும்போது இருக்கிற அந்த பளபளப்பு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிரும். அதுக்கு காரணம் நம்ம என்ன தான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணால் கூட அது நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் வந்துட்டு அந்த கலர்லாம் போய் அதில் பட்டு அந்த மாதிரி நிறம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் புதுசு மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா புதுசு மாதிரி ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மூடியில் உள்ள அந்த வாசரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அரைக்க முடியாது. அரைக்கும் போது ரொம்ப லீக்கேஜ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ஹாட் வாட்டரில் போடக்கூடாது. ஸோ வீட்டில் உள்ள மற்ற திங்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு அந்த அதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் உள்ள இந்த குட்டி குட்டி திங்ஸு, இந்த பரோட்டா கட்டர், அதுக்கப்புறம் இந்த பீலர், கார்லிக் ப்ரெஷரு, கோகோனட் ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறம் இந்த பிளெண்டரில் உள்ள அந்த பிளேடு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் நம்ம கையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது ரொம்பவே சேஃபு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு நம்ம எவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கிட்டு அதில் தேவையான அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்துட்டு நம்ம விம் லிக்விடே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு வீட்டில் கட் பண்ணினேன் அந்த பழைய லெமன், அதாவது வேஸ்டான லெமன் இருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாத்திரங்களை எல்லாம் 1 by 1 உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி மட்டும் விட்டுறலாம். ஏன்னா ஒரு சில பாத்திரங்கள்லாம் சரியாக மூழ்காமல் இருக்கும். அதை எல்லாத்தையுமே பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா வந்துட்டு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். நல்லா வந்துட்டு நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு.
தண்ணி வந்துட்டு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம அந்த வாட்டரே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு ஸ்க்ரப்பரோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷோ க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அழகாக வந்துட்டு பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்களேன், இந்த கட்டர்லாம் வந்துட்டு அதாவது ரொம்ப உங்களுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த லிட்டு எல்லாமே. எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இன்கேஸ் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற மிக்ஸி இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அந்த ஆட் பண்ணுற அந்த பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் அந்த விம் லிக்விடோட அளவெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள் கட்டர்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு புதுசு மாதிரி ஆகிடுச்சு. பழுப்பாக இருந்தது எல்லாமே. ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக போகிற எலுமிச்சம்பழம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலுமிச்சம்பழ தோலை வச்சே வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு அதே வாட்டரை நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடையும் புதுசு புதுசாக ஆட் பண்ண வேண்டாம். பேட்சாக கூட நம்ம வந்துட்டு நிறைய பொருளை சேர்த்து வச்சுட்டு ஒரே நாள் கூட பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். நான் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் சேர்ந்த உடனேயுமே பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையிங் மேட்டில் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக வந்துட்டு ட்ரை ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு மிக்ஸி ஜாரு மூடி அதுக்கப்புறம் பிளேடு எல்லாமே சூப்பராக புதுசு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாதிரி மெயின்டைன் பண்ணினா மட்டும்தான் எந்த ஒரு பொருளுமே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு உழைக்கவும் செய்யும். எப்போ பார்த்தாலுமே நல்லா ஒரு புதுசு மாதிரி ஃபீல் கொடுக்கும். நமக்கும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே லிக்விட் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி பாத்திரத்தை முக்கி பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம இதை அப்படியே வந்துட்டு பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு கூட நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு ஹோம்மேடாக லிக்விடாக ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ எப்படி நம்ம ஒரு மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன தான் அவங்க சீசனிங் பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம ஒருக்கா பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மெத்தடு தான். என்ன தான் காஸ்ட்லியாக நல்லா எக்ஸ்பென்சிவாக இந்த மாதிரி ட்ரைப்ளைலாம் வாங்கினா கூட நம்மளும் வந்துட்டு ஒரு சின்ன சீசனிங் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ ஒருக்கா இந்த மாதிரி கேசரோல் அதுக்கப்புறம் பேனு வடைச்சட்டிலாம் வாங்குகிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இன்பில்ட்டாக வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தோன்னே அதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடணும். நல்லா கொஞ்சம் புகை வர அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 ட்ராப் வந்துட்டு குக்கிங் ஆயில் விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ பாத்திரம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சில்வர் பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். சமைக்க வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக பூத்த மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சா கூட அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் லெமனையும் இது மேலே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு துணியோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த லெமன் ஜூஸோடு சேர்த்து அந்த சால்ட்டையும் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிறது வந்து கட் டவுன் ஆகிடும். அதே மாதிரி தாங்க நம்ம உப்பு தண்ணியில் வந்துட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போதும் ஒரு மாதிரி டாட்டாக ஒரு மாதிரி வடுவடுவாக தெரியும். ஸோ அதுவுமே எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே போகாது. அந்த மாதிரி டைம்லையுமே இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பழைய பாத்திரம் கூட பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கேபினெட்டில் ஸ்டோர் பண்ணணும். நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா காமனாக வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில், ஜிப்லாக் பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு கறி கவரு, பேக்கிங் பேப்பர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதிகமாக இடத்த கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி ஒன்று எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் விழுகும். ஸோ அவசரத்துலலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலையை வளர்த்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான பாக்ஸ் வந்து ஏதாவது பொருள் வாங்கும்போது கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா அதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரே பொருள் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹேக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஒரு தின் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கேபினெட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுக்கலாம். அதிகமாக இடத்தையும் கன்சியூம் பண்ணாது, அதே மாதிரி தேடுற வேலையும் கிடையாது.
ஒரு சில ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா, எப்பவாச்சும் இந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பா தேவைப்படும். அந்த மாதிரி டைம்ல ஓடி போய் நம்ம கடையில அதிகமா காசு குடுத்து வாங்காம, வீட்ல உள்ள திங்ஸ வச்சுட்டே வந்து நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிரெட் கிரம்ப்ஸ், பீஸா சாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே அழகா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நான் ஃப்ரைடு ஆனியன் வந்து பண்ண போறேன். இது வந்து நெறைய டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இது அதிகமா கடையில காசு குடுத்து வாங்காம நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 ஆனியன் வந்துட்டு நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு, நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுட்டு ஆயில் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே த்ரோ பண்ணிடாம, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு டைல்ஸ் அதாவது இந்த பாத்ரூம் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நம்ம ப்ரஷ் அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணி பண்ணுனா கூட, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ரப்பர்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஸ்க்ரப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு அந்த பைப்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஹேங்கர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா நுணுக்கமா வந்துட்டு சூப்பரா க்ளீன் பண்ணி குடுத்துரும். எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதே சமயத்தில எதுவும் பெருசா பர்ச்சேஸ் பண்ணல. வீட்ல உள்ளது தான் நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைமு, மணி, எனர்ஜின்னு சொல்லி எல்லாமே சேவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணுறது நம்ம வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. உங்கள்ல நெறைய பேர்த்துக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா கூட, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.